பாம் ஆயில், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் இந்த நாளையும் பிரேக் டவுன் பண்ண போகிறோம். இதோட முடிவுகள் உங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஒரு ஆயிலை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமாக 5 விஷயங்கள் பார்க்கணும். அதோட ஸ்மோக் பாயிண்ட் எவ்வளோ ஹை டெம்பரேச்சர் வரைக்கும் அதை தாங்க முடியுது, எவ்வளோ டெம்பரேச்சர் வரைக்கும் அது ஸ்டேபிளாக இருக்குது, அதான் ஸ்மோக் பாயிண்ட். சேச்சுரேட்டட் ஃபேட் எவ்வளோ அதிகமாக இருக்குது, மூஃபா பூஃபா அதாவது மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட், பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட் எவ்வளோ இருக்குது, அதோட அடிஷ்னலாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எதுவும் இருக்கா, அதாவது நன்மை விளைவிக்கக்கூடிய பொருட்கள் அதில் எதுவும் இருக்கா. இந்த 5 குணாதிசயங்களை வச்சு தான் நம்ம ஆயில்ஸை பிரிக்க போகிறோம். செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய், இந்த 4 ஆயில்லையுமே சேச்சுரேட்டட் ஃபேட் ரொம்ப அதிகமாக இருக்கிறது இதில் தான். 82லேருந்து 90% சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது. 4லையுமே ஸ்மோக் பாயிண்ட் கம்மியாக இருக்கிறது தான். 170லேருந்து 180 டிகிரி வரைக்கும் தான் தாங்கும். மூஃபா 6லேருந்து 8% இருக்குது, பூஃபா 2% இருக்குது. அடிஷ்னலாக வேறு எந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுமே இதில் இல்லை. அடுத்தது நல்லெண்ணெய். இந்த 4 ஆயில்லையுமே லோவஸ்ட் சேச்சுரேட்டட் ஃபேட் இதில் தான் இருக்குது. 14லேருந்து 16% இருக்குது. ஸ்மோக் பாயிண்ட் 215 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தாங்குது. மூஃபா 45% இருக்குது, பூஃபாவும் 45% இருக்குது. மூஃபாவை விட பொதுவாக பூஃபா கொஞ்சம் கம்மியாக தான் நல்லது. ஏன்னா பூஃபா கொஞ்சம் இன்ஃப்ளமேஷனை காஸ் பண்ணும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த நல்லெண்ணெயில் செசமின் அண்ட் செசமால் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ணாது. ஆனால் ஒரு சில பேருக்கு எள்ளு அலர்ஜி ஆகும். அதனால் எள்ளிருந்து எடுக்கிற நல்லெண்ணெய் ஒத்துக்காது. இட்லி பொடிக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா கூட உடனே ரன்னிங் நோஸ், தும்மல் இந்த மாதிரி பிரச்சனை வரும். அலர்ஜி உள்ளவங்க இதை தவிர்த்துடலாம். ஹையஸ்ட் மூஃபா உள்ளது கடலெண்ணெய் தான். 50% மூஃபா இருக்கு. சேச்சுரேட்டட் ஃபேட் நல்லெண்ணெயை விட கொஞ்சம் கூட 16 to 18% இருக்கு. பூஃபாவும் 30% இருக்கு. ஸோ மூஃபா விட பூஃபா கம்மியாக இருக்கு. இதோட ஸ்மோக் பாயிண்ட் 230 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தாங்கும். நல்ல ஹை ஸ்மோக் பாயிண்ட் வச்சிருக்காங்க. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்னு பார்த்தா வைட்டமின் இ இருக்கு. ஸோ எல்லா விதத்துலையுமே இந்த கடலை எண்ணெய் நமக்கு ஒரு அருமையான எண்ணெயாக இருக்கு. ஆனால் ஒரு சில பேருக்கு நிலக்கடலை அலர்ஜி ஆகும். அந்த மாதிரி அலர்ஜி உள்ளவங்களுக்கு கடலை எண்ணெய் ஒத்துக்காது. கடலை எண்ணெயில சாப்பிட்டா தொண்டை கரகரப்பு வரும். அப்படி அலர்ஜி உள்ளவங்க மட்டும் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் அதிர்ச்சியாக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, பாம் ஆயில். ஆக்சுவலாக இது பாம் ஆயில் கிடையாது, பாமோலின் ஆயில். நிறைய பேர் இதை ஒரு வில்லனை நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் தேங்காய் எண்ணெயை விட சேச்சுரேட்டட் ஃபேட் பாதிக்கு பாதி கம்மி. தேங்காய் எண்ணெய் எவ்வளோ சொன்னோம், 82லேருந்து 90%. இதில் சேச்சுரேட்டட் ஃபேட் 45% தான் இருக்குது. அதுக்கு சரிக்கு சமமாக 45% மூஃபா இருக்குது, 10% பூஃபா இருக்குது. இதோட ஸ்மோக் பாயிண்ட் உள்ளதிலே ஹையஸ்ட் இதில் தான். 235 டிகிரி வரைக்கும் ஸ்டேபிளாக இருக்கும். பொதுவாக இந்த பாமோலின் ஆயிலில் எக்ஸ்ட்ராவாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸோ வைட்டமின்ஸோ எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம ரேஷன் கடையில் கொடுக்குற பாம் ஆயிலில் செறிவூட்டப்பட்ட பாம் ஆயில் அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக வைட்டமின் ஏவும் வைட்டமின் டியும் சேர்த்துருக்காங்க. அருமையான விஷயம் இது. ஸோ இந்த 4க்கும் மார்க்கெல்லாம் போட போகிறதில்ல. இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் சொல்லிட்டேன். உங்களுக்கு எது செட் ஆகுது, உங்களுக்கு எது அலர்ஜி ஆகலையோ அதை நீங்கள் பயன்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் ஈவோன்னா எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில், ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில், இந்த 3ஐயும் பிரேக் டவுன் பண்ணுவோம். ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஹார்ட் ப்ராப்ளமே வராது. இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த இதுதான் மட்டும் கிடையாது, ஒரு மிகப்பெரிய மேனிப்புலேஷன். கொழுப்பு உடம்புக்கு ரொம்ப கெடுதல் அப்படின்னு மருத்துவ உலகம் நம்பிட்டு இருந்த காலத்தில் தான் இந்த ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் உள்ள வராங்க. நீங்கள் உள்ளூரில் வச்சிருக்கிற எல்லா ஆயில்லையுமே சேச்சுரேட்டட் ஃபேட் அதிகமாக இருக்குது. எங்களோட ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயிலில் வெறும் 9லேருந்து 11% தான் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது. இதயத்துக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற கதையோடு அவங்க உள்ளே வராங்க. ஆனால் உண்மையாலுமே இதயத்துக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய மூஃபா இதில் 20லேருந்து 25% தான் இருக்குது. இன்ஃப்ளமேஷனை காஸ் பண்ணக்கூடிய பூஃபா 60லேருந்து 65% இருக்குது. மூஃபா பூஃபானா என்ன நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நம்மளுடைய கொழுப்பினுடைய ஸ்ட்ரக்சர் மூஃபா அப்படிங்கிறதுல சிங்கிள் பாண்ட் தான் இருக்கும், ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். பூஃபா அப்படின்னா நிறைய பாண்ட்ஸ் இருக்கும், ஸ்டேபிளாக இருக்காது. எல்டிஎல் ஆக்சிடேஷனை அதிகப்படுத்துது, இன்ஃப்ளமேஷனை அதிகப்படுத்துது. இன்றைய மருத்துவ உலகம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொழுப்பு மட்டும் இருந்தால் அது பிரச்சனையே கிடையாது, கொழுப்பு வில்லன் கிடையாது. இன்ஃப்ளமேஷன் அதிகம் இருந்தால் தான் வில்லன், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கம்மியாக இருந்தால் தான் வில்லன், எல்டிஎல் ஆக்சிடேஷன் அதிகமாக இருந்தால் தான் வில்லன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது மூஃபா அப்படிங்கிறது நன்மை விளைவிக்கக்கூடியது, பூஃபா அப்படிங்கிறது லாங் டர்மாக பார்க்கும்போது இன்ஃப்ளமேஷனை காஸ் பண்ணக்கூடியது. ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயிலில் மூஃபா கொஞ்சோண்டு தான் இருக்குது, ஆனால் பூஃபா அதிகமாக இருக்குது. நம்மளுடைய பாம் ஆயிலில் கூட ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயிலை விட 25% அதிகமாக மூஃபா இருக்குது, வெறும் 10% தான் பூஃபா இருக்குது. அடுத்து எல்லாரும் கேட்ட ரைஸ் பிரான் ஆயில், இதில் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் 20லேருந்து 22% இருக்குது. மூஃபா 38லேருந்து 40% இருக்குது. பூஃபா 33லேருந்து 35% இருக்குது. அது இன்ஃப்ளமேஷன் ஆகாமல் தடுக்கிறதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சப்ஸ்டன்ஸான கேமா ஆரிசாலும் டோகோட்ரைனாலும் இந்த ரைஸ் பிரான் ஆயிலில் இருக்குது. அதனால் பூஃபாவோட பாதிப்புகள் ரொம்ப கிடையாது. ஹையஸ்ட் ஸ்மோக் பாயிண்ட் இந்த ரைஸ் பிரான் ஆயிலில் தான் இருக்குது. 250 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்த 7 எண்ணெயிலையுமே பெஸ்ட் அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் தான். இதோட சேச்சுரேட்டட் ஃபேட் 13லேருந்து 14% தான் இருக்குது. ஆனால் நன்மை விளைவிக்கக்கூடிய மூஃபா எவ்வளோ தெரியுங்களா இருக்குது,
75% இருக்கு. பூஃபா 8லிருந்து 10% தான் இருக்கு. இந்த பூஃபா இன்ஃப்ளமேஷன் ஆயிடாம இருக்கிறதுக்காக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸான பாலிஃபினால்ஸும் ஹைட்ராக்சி டைரோசாலும் இதுல இருக்கு. இவ்வளோ நன்மைகள் இந்த எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில்ல இருக்கு. ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா விலை ரொம்ப அதிகம். போன வீடியோல இதே மாதிரி நான் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் சொன்னேன், எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு, ஒண்ணுமே புரியல. நீங்க 1 2 3 வரிசையா நம்பர் போட்டு சொல்லுங்க, அப்பதான் எங்களுக்கு புரியும். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ பெஸ்ட் அப்படின்னு கேட்டா எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில், ஆனால் அது ரொம்பவே காஸ்ட்லி. அதுக்கு நிகராக நம்ம ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்கில் ஆட்டுற சுத்தமான நல்லெண்ணெய், ரைஸ் பிரான் ஆயிலும், கடலெண்ணெய் சொல்லலாம், பாம் ஆயில் சொல்லலாம். கடைசி இடம் தான் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு. எந்த எண்ணெயாக இருந்தாலுமே ஒரு நாளைக்கு 15லிருந்து 20 கிராம், மேக்ஸிமம் 25 கிராமுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ண எண்ணெயவே மீண்டும் மீண்டும் பயன்படுத்தாதீங்க. எரிச்ச எண்ணெயை பயன்படுத்தாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா டிரான்ஸ் ஃபேட்ஸ் அதிகமாகிடும், அது கெடுதல் விளைவிக்கும்.